எப்படி வந்து எல்லா விஷயமும் சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்றது படம் வந்து ஸ்டோரி நல்லா இருந்தது. ஸ்டோரி டெல்லிங் வாஸ் நைஸ். எதை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஒரு ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குமோ அது வந்து அவங்க ஒரு ரூம்குள்ள அவங்க ஒரு கேம் வச்சு அவங்க இது பண்ணிடுறாங்க. அது சொன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுல. நல்லா இருக்கு. அந்த ட்ரெண்டிங் தானே, ட்ரெண்டிங் என்ன ஏது அப்படின்றது பார்த்தோம். பட் ட்ரெண்டிங் வைஸ் அது கரெக்டாக இருந்துச்சு. மூவி நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இது பேரே கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்தது படம். அதே படம் வெளில இருந்து பார்க்குற ஒரு கப்புள்ஸ் பார்க்குறோம்ல, பார்த்து இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் கப்புள்ஸ்லாம் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இதை பார்த்தா அவங்க இந்த ஆசை இருக்காது. எப்படி வந்து எல்லா விஷயமும் சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்றது படம் வந்து ஸ்டோரி நல்லா இருந்தது. ஸ்டோரி டெல்லிங் வாஸ் நைஸ். லவர்ஸ்குள்ள என்னென்ன பிரச்சனையோ அது எல்லாமே, இப்போ இருக்க ட்ரெண்டிங்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பாருங்க. கேம்ஸ் பற்றி தான். ஸோ டாஸ்க் பற்றி அந்த மாதிரி தான். பாருங்க, எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கும் இன்னொரு சைடு இருக்கு. ஈஸியாக காசு வரும்போது அது அவங்களை எவ்வளோ மோசமாக மாற்றுது, மனநிலையை மாற்றுதுன்றதை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கலையரசன் ரொம்ப லைவாக நடிச்சிருக்காரு. ஸோ அது வந்து நிறைய பெரிய இம்பேக்ட் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற கப்பல்ஸை பார்க்குறோன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் கப்பல்ஸை பார்க்குறோன்னா அது இனிமேல் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்காது. இன்னொரு பேஸ் இருக்கும். ஐயோ வேணாம், அந்த வாழ்க்கையே வேணான்ற அளவுக்கு இருக்கு. நெகட்டிவ்ஸ்னா கேம்ஸில் ரொம்ப அடிக்ட் ஆகக்கூடாது, டாஸ்க்காக எல்லாமே பண்ணக்கூடாது அப்படின்றது ஒன்று இருக்கு. பாசிட்டிவ்னா பாசிட்டிவ்னு பெருசாக எதுவுமே கிடையாது. அவங்க எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்துவாங்க. அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். அதில் நெகட்டிவாக இருக்கும். நான் அதான் பார்க்க மாட்டேன் இன்ஸ்டாகிராமில் இல்லை நான். ஏன்னா இப்போ இருக்க ட்ரெண்டிங் எப்படி சொல்கிறது, இப்போ இருக்க கான்செப்ட் அது நல்ல ஒரு நியூ கான்செப்ட். சாங் செம்மையாக இருக்குது. பிஜிஎம் வந்து சாம்சியஸ் ஆல்வேஸ் செம்மையாக பண்ணியிருக்காரு.